ஏடிஎம்மில் பணம் எடுக்கச் சென்ற முதியவருக்கு அதிர்ச்சி. உதவி செய்வதாக கூறிய மர்ம நபர் கார்டை மாற்றி 50,000 பணம் எடுத்ததாக போலீசில் புகார். விழுப்புரம் அருகே கப்பூரைச் சேர்ந்த 60 வயதான சிவாஜி கடந்த ஜூன் மாதம் நேரு வீதியில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியின் ஏடிஎம்மில் பணம் எடுக்கச் சென்றார். பணம் வராத நிலையில் அங்கிருந்த ஒருவர் உதவி செய்வதாக கூறி அவரது ஏடிஎம் கார்டை மாற்றிக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் மர்ம நபர் அந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி மற்றொரு ஏடிஎம் மையத்தில் இருந்து 50,000 பணம் எடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விழுப்புரம் மேற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே போட்டியில் 2 பிரிவிலும் முதல் இடம் பிடித்து திண்டிவனத்தை பெருமைப்படுத்தியுள்ளனர் வால்டர் ஸ்கேடர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். திண்டிவனம் மான்போர் மேல்நிலைப்பள்ளியில் கல்வி மாவட்ட அளவிலான குறுமைய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் 18 அணிகள் பங்கேற்றன. 17 மற்றும் 19 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான பூப்பந்து போட்டியில் வால்டர் ஸ்கேடர் மேல்நிலைப்பள்ளி அணி 2 பிரிவுகளிலும் முதல் இடத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் மாணவர்கள் அடுத்த கட்ட மாவட்ட அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். வெற்றி பெற்ற அணிக்கு பள்ளி தலைமையாசிரியர் ஆம்ஸ்டிரான், உதவி தலைமையாசிரியர் மோகன் மற்றும் உடற்கல்வி இயக்குனர் ஜான் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். திண்டிவனம் நகரில் அதிகரித்து வந்த தெருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த நகராட்சி முக்கிய நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. நகராட்சியின் 33 வார்டுகளிலும் தெருநாய்கள் அதிகரித்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. இதையடுத்து நகர்மன்ற கூட்டத்திலும் அனைத்து கட்சி கவுன்சிலர்களும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் நகராட்சி கமிஷனர் பானுமதி தலைமையில் கால்நடை பராமரிப்பு துறையுடன் இணைந்து தெருநாய்களை பிடித்து தடுப்பூசி மற்றும் கருத்தடை செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது. கடந்த ஒரு வாரத்தில் 800 தெருநாய்களுக்கு வெறிநாய் தடுப்பூசியும் 510 நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரின் 13 வயது மகன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள நடுக்குப்பத்தைச் சேர்ந்த ஆர்த்தி மற்றும் சவுக்கு சங்கரின் மகன் தியோ ஆழுசை அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். குடும்பத்தினர் அளித்த தகவலின்படி பள்ளிக்கு செல்ல விருப்பமின்றி இருந்ததாக கூறப்படும் நிலையில் நேற்று அவர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். தகவலறிந்த மரக்காணம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வு இயக்கத்திற்காக மாபெரும் அரசு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதற்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது. வருகிற 11ஆம் தேதி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், கல்வித்துறை, சுகாதாரத்துறை, NSS, அரசு சாரா அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் பங்கேற்கின்றன. அரசு சட்டக் கல்லூரியில் முக்கிய விழா நடைபெறவுள்ள நிலையில் போதை எதிர்ப்பு உறுதிமொழி, மருத்துவ முகாம், பொதுமக்களுக்கு காணொலி காட்சிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். வேலைக்கு போகாமல் இருந்ததை பெற்றோர் கண்டித்ததால் வாலிபர் தற்கொலை செய்து கொண்டார். வானூர் அடுத்த திருவக்கரை திருப்பதியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் பாஸ்கர் மகன் சுகுமார். இவர் லேப் டெக்னீசியன் படித்தவர். ஆனால் வேலைக்கு செல்லாமல் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்த சுகுமாரை அவரது பெற்றோர் கண்டித்துள்ளனர். இதனால் மனமுடைந்த சுகுமார் தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த வானூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கணபதி செட்டிகுளம் பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செஞ்சி பகுதியில் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் நந்தன் கால்வாய் தூர்வாரும் பணி அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளது. நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கம்
தன்னார்வலர்கள் மற்றும் மாதப்போண்டி ஏரி பாசன நீர் அமைப்பு இணைந்து 2026ஆம் ஆண்டுக்கான தூர்வாரும் பணியை மேற்கொள்கின்றனர். 2018ஆம் ஆண்டு முதல் இந்த இயக்கம் ஒவ்வொரு ஆண்டும் கால்வாயை தூர்வாரி கடைமடை வரை தண்ணீர் கொண்டு சேர்க்கும் பணியை தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த ஆண்டுக்கான பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள், தன்னார்வலர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செஞ்சியில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற மகாலட்சுமி திருவிளக்கு பூஜை பக்தர்களின் கவனத்தை ஈர்த்தது. தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட செயலாளர் குமார் தலைமையில் கும்பாபிஷேக பூஜைகள், கணபதி, தன்வந்திரி மற்றும் மிருத்யுஞ்சய ஹோமங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு 1008 அம்மன் போற்றி துதியுடன் மகாலட்சுமி திருவிளக்கு பூஜையில் வழிபாடு செய்தனர். இறுதியில் மங்களப் பொருட்கள் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.